ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்விக்கியில் வந்து போன வாரம் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஒரு ஆர்டரில் வந்து இஷ்யூ ஆச்சுங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட தெளிவாக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதன் மூலிமா உங்களுக்கும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து தெரியவே வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் நம்ம ஒரு 140 ஆர்டர் தான் வந்து வழக்கமா எய்ம் பண்ணுவோம். அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, 115 ஆர்டர். ஆனா 2மே இல்லாம போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 நாள் வந்து நான் லீவ் போட்டேன். சரிங்களா. ஸோ அந்த 2 நாள் லீவ் போட்டு நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 95 ஆர்டர் மட்டும் தான் ஓட்ட முடிஞ்சது. சரிங்களா. ஸோ 95 ஆர்டர் ஓட்டியுமே நம்ம ஒரு 6,500 வந்து எர்ன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமேட்டு லேட் நைட் வந்து ஏன் நம்ம சும்மா இருக்கணும் அப்டின்ட்டு, ஒரு 2 நாள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, Zomato ஓட்டலாம் அப்டின்ட்டு நான் வந்து Zomato ட்ரை பண்ணேன். சரிங்களா. ஸோ Zomato வந்து நல்லா தான் இருக்கு லேட் நைட்டு. பட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைம் ஓட்டுனா தான் எவ்வளோ நம்மளுக்கு ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து என்னால வந்து வீடியோவா போட முடியல. சரிங்க. ஸோ நான் 2 டேஸ் மட்டும் லேட் டைம் மட்டும் ஓட்டுனேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரூ. 400 மேல ரூ. 800 கிடைச்சது. சரிங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கியே வந்து ஒரு 5 நாள் ஓட்டிட்டோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 95 ஆர்டர் பார்த்து ரூ. 6,500 வந்து ஏர்ன் பண்ணியாச்சு. சரிங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்விக்கியில வந்து 7 நாள் ஓட்ட முடியல அப்படிங்கிற பட்சத்துல, இந்த 5 நாள் மட்டும் நம்ம மெயின் பீக்கு, நான் பீக்கு இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 95 ஆர்டருக்கான இன்சென்டிவ் வந்து எலிஜிபிள் ஆயிடும். ஸோ, அதனால தான் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 2 டேஸ் மட்டும் Zomato வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். சரிங்களா. ஸோ, அத பத்தின வீடியோ வந்து நான் அடுத்தடுத்த வீடியோல போடுறேன். எப்படிலாம் வந்து ஏர்னிங்ஸ் எடுக்க முடியுது, எவ்வளோ வந்து இங்க எந்த மாரி ஆர்டர் போடுறாங்க, எந்த மாதிரி வந்து ஏர்னிங்ஸ் நம்மளுக்கு வருது அப்படிங்கிறத பத்தி நான் அடுத்தது வீடியோல சொல்றேன். சரிங்களா. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா, Zomato ஓட்டுற நெறைய பேத்துக்கிட்ட ப்ரோ வீக்லி எவ்வளோ ஏர்ன் பண்றீங்க அப்படிங்கிற மாரி கேட்டேன். அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 நாள் ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா, மினிமம் ஒரு 8,000லேருந்து ஒரு 10,000க்குள்ள ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு Swiggy மட்டுமே தான் ஓட்டிட்டு இருக்கோம். சரிங்களா. ஸோ மேபி ஒரு ஃபியூச்சர்லயோ இல்ல அடுத்த வாரம், அடுத்த வாரமோ ஒரு Zomato ஒரு வாரம் ஓட்டி பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியாவும் எனக்கு இருக்கு. ஸோ பார்க்கலாம். அ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து போன வாரம் ஒரு 2 நாள் மட்டும் லேட் நைட் ஓட்டி பார்த்தேன். ஸோ லேட் நைட்ல Zomatoல அமௌண்ட்லாம் வருது. பட் நம்மளால வந்து தூக்கத்த கண்ட்ரோல் பண்ணிட்டுலாம் ஓட்ட முடியாது. சரிங்களா. ஸோ நம்ம வந்து Swiggyல ஒரு 2 நாள் லீவ் போட்டோம் அப்படிங்கிறதுனால தான், நான் வந்து பார்த்தீங்கன்னா Zomato ட்ரை பண்ணேன். ஸோ ஓகே தான். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து நம்ப ஏர்ன் பண்ணத ஏர்னிங்ஸ். அது மட்டும் இல்லாம, நம்ப ஆர்டர் பார்க்கும்போது நெறைய சப்ஸ்கிரைபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, "ப்ரோ இத பத்தி பேசுங்க ப்ரோ, ப்ரோ இத பத்தி பேசுங்க ப்ரோ" அப்படின்னு நெறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு என்கரேஜ்டா இருக்கு. சரிங்களா. ஸோ கண்டிப்பா அடுத்தடுத்து நான் வந்து அதாவது டெலிவரி பார்ட்னர்ஸோடைய ஒவ்வொரு சிரமங்களையும் பத்தி நம்ம பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அவங்க எல்லாமே வந்து சொன்னாங்க, "இத பத்தி பேசுங்க ப்ரோ. இல்லைலாம் வந்து இங்க இங்க நடக்கிறத பத்தி நான் சொல்றேன். அதெல்லாம் பத்தி பேசுங்க" அப்படின்னு சொன்னாரு. கண்டிப்பா நம்ம அதுக்கான வீடியோவுமே கூடிய சீக்கிரம் வந்து எடுத்து போடலாம். சரிங்களா. ஸோ நேத்து வந்து நம்மளுக்கு ஒரு ஆர்டர்ல வந்து இஷ்யூ ஆனுச்சு அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, ரெஸ்டாரண்ட்ல வந்து நம்ம ஒரு ஆர்டருக்கு போறோம். சரிங்களா. ஸோ அந்த ஆர்டர் போயி 2 மணிக்கு நான் வந்து போனேன். சரிங்களா. 2 மணிக்கு போயிட்டு ஒரே ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் தான். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, "ஒரு லேட் ஆகணும்" அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேங்க அப்படின்ட்டு நான் ஒரு 20 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணினேன். சரிங்களா. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 11:03 வந்து நம்மளுக்கு வந்து மெயின் பீக். சரிங்களா. அதுவும் ஞாயித்துக்கிழமை நம்ம வந்து டார்கெட்டுக்கு ஓட்டியே ஆகணும். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ற மாரி சொன்னாங்க. 20 நிமிஷமே வெயிட் பண்ணிட்டேன். ஸோ நான் போய் ஃபுட் எடுக்க போயிட்டேன். சரிங்களா. ஸோ ஃபுட் எடுக்க போனதுக்கப்புறம் அ அதாவது கஸ்டமர் வந்து ரெஸ்டாரண்ட்க்கு கால் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 2, 3 ஐட்டம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு வந்து தெரியாது. ஸோ எனக்கு ஃபுட் அடி வந்தோனே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, டேபிள்ல இருக்கக்கூடிய ஃபுட்ட வந்து எடுத்துட்டு கிளம்ப பார்த்தேன். உடனே கடையில இருக்கிறவரு என்ன சொன்னாரு அப்படின்னா, "அண்ணா இருங்கண்ணா, இந்த மாரி கஸ்டமர் வந்து இன்னும் 2, 3 ஐட்டம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதையும் நான் வந்து பார்சல் பண்ணி குடுத்துர்றேன்" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ரெஸ்டாரண்ட் வந்து நான் வந்து பேச ஆரம்பிச்சுட்டேன். ஆனா ஆல்ரெடி வந்து ஒரு ஆர்டருக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ கஸ்டமரும் என்கிட்ட வந்து எந்த ஒரு இன்ஃபார்மும் பண்ண கிடையாது. அப்புறம் எப்படிங்க நான் வந்து அத எடுத்துட்டு போ முடியும்? அப்படின்னு நான் வந்து சொன்னேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கஸ்டமர் வந்து ரெகுலர் கஸ்டமர் தான். அதனால வந்து கடைக்கு டைரக்ட்டா கால் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இதனால பலனடைகிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட்காரங்களும், கஸ்டமரும் தான். சரிங்களா? ஸோ இதன் மூலியமா நாம கொண்டு போய் நம்ம டெலிவரி பண்றோம் பார்த்தீங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஆர்டரே இல்லாத அதாவது அந்த ஐட்டம்ஸே இல்லாத எக்ஸ்ட்ரா ஃபுட்டே நம்ம வாங்கிட்டு போய் குடுக்குறோம். அது மட்டும் இல்லாம நமக்கு கால் பண்ணி ஒரு எக்ஸ்கியூஸ் கூட இங்க வந்து கேட்க கிடையாது. ப்ரோ இந்த மாரி எக்ஸ்ட்ரா நான் வந்து கடையில சொல்லியிருக்கேன். நீங்க சிரமம் பார்க்காம அத மட்டும் வாங்கிட்டு வந்து குடுக்க முடியுமா? அப்படின்னு ஒரு எக்ஸ்கியூஸ் கூட இங்க வந்து கேட்க கிடையாது. அவங்க பாட்டுக்கு முடிவெடுத்து,
அவங்களாவே வந்து நம்ம கையில குடுத்து விட்டுர்றாங்க. இது அந்த பக்கத்துல வந்து நம்மளுடைய சக டெலிவரி பார்ட்னர்ஸா இருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, "நீங்க வந்து என்ன ஆர்டர் இருக்கோ அத மட்டும் வாங்கிட்டு போங்க. மீதி எதையும் வாங்கிட்டு போகாதீங்க" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்குமே அந்த இடத்துல ரொம்பவே டென்ஷன் ஆயிடுச்சு. ஆல்ரெடி 20 நிமிஷம் லேட் ஆயிருச்சு. அதுக்கப்புறமேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட்ல மினிமம் 1/4 மணி நேரம் பண்ணிட்டாங்க. டோட்டலா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 35 டூ 40 நிமிஷமே வந்து டைம் வேஸ்ட் ஆயிருச்சு. சரிங்களா? ஸோ அந்த டைம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டர் வெறும் ரூ. 20 ஆர்டர் தான். ஸோ நான் அத கொண்டு போய் குடுத்துருந்தேன் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 2 ஆர்டர் பார்த்துருப்பேன். சரிங்களா? ஸோ அது மூலியமாவே எனக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிருச்சு. அதனாலேயே நான் வந்து டின்னர் பீக்ல இன்னும் லேட்டா வந்து டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிருச்சு. சரிங்களா? டார்கெட்ட முடிக்கிறதுக்கு. ஸோ அந்த டைம்ல நான் அந்த ஃபுட்ட வந்து வாங்கிட்டேன். சரிங்களா? ஸோ ஃபுட் அவங்க ஆர்டர் போட்டாங்க பார்த்தீங்களா? அந்த ஃபுட்டையும் வாங்கிட்டேன். ஸோ வாங்கிட்டு கிளம்பும்போது கடைக்காரர் என்ன சொன்னாரு அப்படின்னா, கஸ்டமர்ட்ட போயிட்டு குடுங்கன்னா, அவர் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் பே பண்ணுவாரு அப்படின்னு சொன்னாரு. ஸோ நானும் சரி ஓகே நம்மட்ட சொல்லலையாட்டுருக்குது. எக்ஸ்ட்ரா ஏதாவது பே பண்ணுவாங்களாட்டுருக்குது அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு வெகுளியா கிளம்பிட்டேன். சரிங்களா? ஸோ கிளம்பிட்டு கஸ்டமர்ட்ட கொண்டு போய் 3வது மாடியில கொண்டு போய் குடுத்த உடனேயே, அவங்க வாங்கிட்டு கதவ வந்து உடனே சாத்திட்டு உள்ள போயிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. ஏன்னா நம்ம கிட்ட வந்து யாரும் எந்த எக்ஸ்கியூஸும் வந்து கேட்க கிடையாது. கடைக்காரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வேலை முடிஞ்சா போதும் அப்படின்ட்டு நம்ம கிட்ட குடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, Swiggyல அப்படி ஒரு ரூல்ஸே கிடையாது. கஸ்டமர் இருக்கிறத வந்து நீங்க அவங்க பே பண்றாங்களா, நீங்க வாங்கிட்டு போய் குடுங்க அப்படிங்கிற ரூல்ஸே கிடையாது. சரிங்களா? ஸோ அப்படியே அவங்க ஒரு வேள நீங்க வாங்கிட்டு போய் குடுங்கன்னு சொன்னாலுமே, கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்மகிட்ட கேட்கணும். அது மட்டும் இல்லாம கஸ்டமர் கேர்லயும் அங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாரி விஷயம் தான் நேத்து எனக்கு நடந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, பலனடைஞ்சது வந்து கஸ்டமரும், ரெஸ்டாரண்ட்டும் தான். சரிங்களா? இவ்வளோ நேரம் ஒரு 30, 35 நிமிஷம் வெயிட் பண்ணி நம்ம வாங்கிட்டு போய் குடுத்தோம் பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து இதுல வந்து ரூ. 1 லாபம் கிடையாது. சரிங்களா? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைம் தான் வேஸ்ட்டு. ஸோ இதே மாரியே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம் வந்து இந்த மாரி சிச்சுவேஷன்ல வந்து சந்திச்சிருப்பீங்க. சரிங்களா? ஸோ அதே மாரி தான் எனக்கு நேத்து நடந்தது. இத பத்தி ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதான். ஸோ நீங்க வந்து இந்த மாரி கஸ்டமர் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டர் போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து கஸ்டமருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிருங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தீங்களாமே அப்படின்ட்டு. சப்போஸ் அவரு வந்து, "ஆமாங்க சார் நான் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ப்ளீஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க." அப்படின்னு சொன்னாங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் மேற்கொண்டு ஏதாவது டெலிவரி சார்ஜ் மாரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, கேட்டுருங்க. சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ இந்த மாரி வந்து நான் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து தான் நான் வாங்கிட்டு வரணும். ஸோ நான் வந்து அந்த இடத்துல ஒரு 2 ஆர்டர், 3 ஆர்டர் பார்த்துருப்பேன். அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் அமௌண்ட் வந்து புரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நம்பளே கேட்கணுன்ற அவசியம் இல்ல. நம்ம ஒரு இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னாலே, அவங்களே வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் மாரியோ ஏதாச்சும் ஒண்ணு பார்த்து குடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்காக அந்த டெலிவரி சார்ஜ் வந்து இங்க எக்ஸ்ட்ரா போட்டாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு சிக்கன் பிரியாணி தான் அவரு வந்து போட்டிருந்தாரு. அதுவே இன்னொரு 2 சிக்கன் பிரியாணியோ இல்ல வேற ஏதாச்சும் மட்டன் பிரியாணியும் சேர்த்து போட்டிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு டெலிவரி சார்ஜ் இன்னும் அதிகமாயிருக்கும். அந்த ஜிஎஸ்டி அப்புறமேட்டு ஃபுட்டுக்கான வேல்யூ எல்லாமே அதிகமாயிருக்கும். சரிங்களா? ஸோ இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ரூ. 10 கிடைச்சுச்சு அப்படின்னா, அந்த டைம்ல நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் கிடைச்ச மாரி தான். சரிங்களா? ஸோ அது மூலியமா நம்ம ஒரு டீயோ, இல்ல ஒரு டிஃபனோ சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக தான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய ட்ரெண்டிங் டூ விளாக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவுக்காக வெயிட் பண்ணுங்க. நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நன்றி. வணக்கம்.